ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் கறி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் 3 பெரிய சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே உங்களுக்கு பாதிக்கு பாதி சுருங்கி வந்துடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக எடுக்க முடியுதோ அந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே துருவின பூண்டு அண்ட் துருவின இஞ்சி. இந்த துருவுறது பார்த்திங்கன்னா நான் கேரட்லாம் துருவோம் இல்லையா, அதில் துருவி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒன்று போட்டால் போதும் அந்த ஃப்ளேவருக்காக. நம்ம இது போக காரத்துக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்குவோம். அதனால் நம்ம இதில் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த எக் கறி பார்த்திங்கன்னா நான் கேரளா போயிருந்தப்போ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். புட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. புட்டு அண்ட் அப்பத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் இது சீக்ரெட் கேட்டு வந்தேன், இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட சுருண்டு எண்ணெய் மிதங்கி வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் உங்கள் கிரேவியில். அண்ட் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாகவே அந்த எண்ணெயிலேயே எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, பச்சை வாசனைன்ட்டு, அது உங்களுக்கு அப்படியே அடிக்காது. ஸோ எண்ணெயிலே நீங்கள் நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு அப்படியே போயிடும். ஸோ உங்களுக்கு நிறையா மசாலா போட்டிருக்க மாதிரி அடிக்காது ஸ்மெல்லு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இந்த தண்ணி விட்டக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். அந்த மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து வர்றதுக்காக ஒரு கொதி வரட்டும். இந்த டைமில் நீங்கள் இதுக்கு முன்னாடியே எக் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 4-5 எக்கு. அண்ட் இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை நீங்கள் கட் பண்ணியும் போடலாம். பட் இது பார்த்திங்கன்னா நான் வெறும் வெளியே மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்கின்னை. உள்ளே நான் ஃபுல்லாக கட் பண்ணி போடல. சும்மா அந்த லேயர் மட்டும் உங்கள் கிரேவி வந்து உள்ளே இறங்குறதுக்காக லைட்டாக கீரல் மட்டும் போட்டிருக்கேன். ஆக்சுவலி அந்த ரெசிப்பியில் கீரல்லாம் அவங்க எதுவும் போடலை. நான் இதில் போடும்போதே முட்டை இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலாக முட்டை நீங்கள் முழுசாக தான் போடணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட கேரளா ஸ்டைல் எக் கறி ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, அப்பத்துக்கு, நான் சொன்ன மாதிரி கொலா புட்டுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.